அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சிவில் இன்ஜினியர், சிஎஸ்இ அண்ட் மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கக்கூடிய அப்ரண்டிஷிப்புக்கான வேக்கன்சி. ஸோ இது வந்து டிஆர்டிஓலேருந்து வந்திருக்கு. ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி பொறுத்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ அவங்க வெப்சைட் போய் பார்க்கலாம். ஸோ டிஆர்டிஓ, ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஜாப்லாம் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இதில் நான் ஸ்ட்ரைட்டாக கரியர் செக்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் ஸோ இந்த மாதிரியான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் செகண்டில் இருக்கக்கூடியதை அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, பெங்களூரில் வந்து ஜிடிஆர்இ, ஸோ கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பெங்களூரில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க ஃபார் த கிராஜுவேட் பிஇ, டிப்ளமோ அண்ட் ஐடிஐ ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங். ஸோ அது சம்மந்தப்பட்டு உள்ளவங்களுக்கு அண்ட் ஜென்ரல் ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கும் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட். ஸோ இது வந்து மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெட்டலர்ஜி, சிவில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சிவிலுக்கான வேக்கன்சின்றது கம்மி தான், பட் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இந்த ஸ்ட்ரீம் ஓரியன்டாக. ஸோ மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ்ன்றது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கிராண்டட் பை எ ஸ்டாச்சுவேட்ரி யூனிவர்சிட்டி, அதான் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ ஆத்தரைஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி காலேஜ். அண்ட் தென் டிப்ளமோ. ஸோ டிப்ளமோக்கு அப்படின்றப்ப இங்கே வந்து சிவிலுக்கு வந்து இல்லை. ஸோ இதை தவிர்த்து இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. சேம் தான், 18 இயர்ஸ் ஏஜுக்கு மேலே வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுவும் டிப்ளமோ வந்து ஸ்டேட் கவுன்சில் போர்டு. ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷனோட அது வந்து கம்பைண்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா 20 வேக்கன்சி மொத்தமாக எல்லா ஸ்ட்ரீம் சேர்த்துருக்கு. அடுத்து ஐடிஐ, அப்ரண்டிஸ் ட்ரெயினி. ஸோ இது வந்து யார் யார் உங்கள் நண்பர்கள் இருக்காங்களோ, ஸோ இது ஓரியன்டாக யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை இது ஓரியன்டாக படிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ தே கேன் அப்ளை ஃபார் த ஜாப். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது, ஃப்ரெஷருக்கு தான். ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இது எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. ஸோ எதுவும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிகாம், ஸோ இந்த ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது, ஸோ இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். ஸோ எந்த ஒரு அஷூரன்ஸ் கிடையாது அடுத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து 12 மந்த்துக்கு வந்து இந்த ட்ரைனிங் இருக்கும். ஸோ இது வந்து நேட்ஸ், ஸோ நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது மேண்டேட்ரி. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன் அப்போ. ஸோ அதுவும் செக் பண்ணுவாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2019, 2020, 2021, ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் பாஸ்ட் அவுட் ஆனவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் candidates exam candidates who have passed the qualifying exam earlier than 2019, so before வந்து not eligible. And then higher qualification also not eligible to apply. ஸோ இப்போ பிஇனா எம்இ படித்தவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் தென் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரெகுலர் கேண்டிடேட்ஸ் ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் படிச்சிருக்கிறதுல வந்து ரெகுலர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆல்ரெடி ஏதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா ஸோ நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அண்ட் தென் 1 இயர் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இருந்தீங்கனாலும் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இதுதான் நான் ப்ரீவியஸாக சொன்னேன். அண்ட் தென் நோ ட்ராவல் ஆர் ட்ராவல் அலவன்ஸ் இதெல்லாம் எதுவும் வந்து அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஜாயினிங் இதெல்லாம் வந்து தரமாட்டாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹9,000 per month
ஃபார் பிஇ அண்ட் தென் டிப்ளமோ கேண்டிடேட் 8,000, ஐடிஐக்கு வந்து 7,000. ஸோ நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு 9,000 பெர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ், ஸோ இதை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. ஸோ அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது அப்ளிகேஷனை பொறுத்து. ஸோ நிறையா வருது அப்படின்னா ஸோ ரிட்டன் டெஸ்ட், மெரிட் ஆர் இன்டர்வியூ வந்து ரெக்வயர்ட். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து டிஆர்டிஓ வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க தெரியுமா. ஸோ இந்த மாதிரி இதில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து கரெக்டாக உங்கள் சிஜிபே அண்ட் தென் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஸோ அது மூலியமாக தான் நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணி திரும்ப உள்ளே போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் வச்சு ஸோ நீங்கள் ஃபர்தராக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட்டை தாண்டி வரதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸும் கிடையாது. ஸோ அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் பிஃபோர் அப்ளையிங் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே தேவை உள்ளவங்க ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 14 மார்ச் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து 25th வரும். ஸோ அக்செப்டன்ஸ் பை கேண்டிடேட்ஸ் டு ஜாயின். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு டேட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்டுன்றது 14 மார்ச். ஸோ அதுக்கடுத்த ஷார்ட் லிஸ்ட் என்றைக்கு வரும் அப்படின்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் என்றைக்கு வரும்னா 25th வரும். அண்ட் தென் ஜாயினிங் டேட் அப்படின்றது 31 இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டேட்டும் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் அப்பப்போ வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிவிலை தவிர்த்து நிறையா இதுக்கு வேக்கன்சி இருக்குது. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், இசிஇ, எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரி சிஎஸ்இ, ஐடி, ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.